கடவுளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்யுமாக. கர்த்தராகிய இயேசுவே, இந்த கால வேளையில் இதுவரைக்கும் எங்கள் ஆராதனையை நடத்தி கொண்டிருக்கிற அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் தேவனே. உங்களோட வார்த்தைக்குள்ளே நாங்கள் போக போகிறோம் தேவனே. இந்த வார்த்தையை நீ ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் தேவனே. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை ஆண்டவரை நீ தொடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களையும் அவர் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் தேவனே. அநேக நன்மைகள் என் ஆண்டவராகிய இயேசுவிலிருந்து வருது என்று இந்த நாளில் நாங்கள் ருசிக்க எங்களை வழி நடத்தும். அடியேனை நீ மறைத்து நீ பேசும். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன். சபையர் அமருங்கள். பிரைஸ் தி லார்ட். மீண்டும் ஆண்டவர் நாமத்திலே உங்களை வருகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே முக்கியமாக உங்களை எல்லாரும் மீண்டும் ஆண்டவரை நம்மளை சந்திக்க வைத்தது தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த வாரம் முழுவதும் நம்மளை பாதுகாத்தார். எந்த நோய் நொடி இல்லாமல் வைரஸ் நம்மளை தாக்காதபடி ஆண்டவர் தன்னோட தூதர்கள் மூலியமாக நம்மளை பாதுகாத்து நடத்தினார். அதுக்காக நான் நன்றி சொல்கிறோம். இன்றைக்கு விசேஷமாக நம் ராபோஜன ஆராதனை இருக்குது. நம்ம சபையிலேருந்து பிள்ளைகளும் ராணி அவங்களும் இன்றைக்கு பெப்டிசம் எடுக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த ஆராதனைக்கு நீங்கள் வந்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். தயவுசெய்து எஸ்ஓபி மறந்துடாதுங்க. கட்டி பிடிச்சி நீங்கள் யாருக்கும் நீங்கள் கை கொடுத்துடாதுங்க. கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள், சரிங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்காக இந்த நாள் டுடே இஸ் த டே ஆஃப் what we call according to our calendar is Doom Sunday. Hari ini adalah hari Khidmat. Jadi mengikut kalender kita, hari ini adalah Khidmat. What is the meaning of doom? இன்றைக்கு டூம் அப்படின்னாக்கா ஆங்கிலத்தில் டூம், தமிழில் என்ன சொல்லுங்க தெரியல. நான் வாசிச்சுக்கணும். அது அதோட அர்த்தம் டூம் அப்படின்னாக்கா இட் இஸ் எண்ட், முடிவு. இந்த நாள் ஆண்டவர் வேத வசனத்தின் மூலியமாக நம்மளுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறார். உங்களுக்கு முடிவு வருது, தெர் இஸ் எ எண்ட். உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன், உங்களுக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷன்னாக்கா என்னம்மா தமிழில்? அழிவு. டிஸ்ட்ராக்ஷனாக அழிவு. வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு அழிவு வந்த நாளாக இன்றைக்கு வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்குது. அதுக்கு பிறகு நம்ம அது விளக்கத்தை பார்க்கணும்னாக்கா இன்றைக்கு உங்களுக்கு இஸ் அ டே ஆஃப் டெத், மரணம் நாள். மரணம் மணி அடிக்குதுன்னு சொல்கிறாங்கள, அந்த நாள். ஆண்டவர் இன்றைக்கு வேத வசனத்தின் மூலியமாக உங்களுக்கு எச்சரிக்கிறார். ஜடி apa yang kita baca melalui khutbah hari ini, Tuhan Yesus memberi kita satu amaran bahawa hari ini adalah hari yang muktamad, hari khidmat. Maknanya hari ini anda kena insaf daripada dosa awak. Kalau you tak mau berinsaf, maknanya adalah hari akhir untuk anda. Kematian sudah tiba untuk anda. Distraction, kehancuran kehidupan anda akan berlaku kepada anda semua. Jadi Yesus menasihatkan kita. Kerana hari ini khutbah kita, the gospel when we read, menyebut mengenai kedatangan Yesus Kristus. இயேசுவின் வருகின் குறித்து இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்குது. எப்போதும் பிரசங்கத்தில் அநேக காலத்தில் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன், ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது. The return of God is very near. The kingdom of God is very near. இன்றைக்கு வேத வசனத்தில் அது குறித்து தான் சொல்லப்பட்டிருக்குது. Hari ini khutbah kita, firman kita yang kita baca hari ini juga menasihat kita bahawa hari khidmat sudah tiba. Tuhan Yesus akan kembali. Jadi anda kena faham apa bermaksudnya, apa akan berlakunya bila Yesus Kristus datang kepada dunia ini. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு மீண்டும் வருகிறார் என்று அநேக சமயத்தில் நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது. இன்றைக்கு வேத வசனத்தில் நம்ம வாசிக்க தியானிக்கும் போது ஆண்டவர் அது குறித்து தெளிவாக நம்மளுக்கு எச்சரிக்கிறார். He has warned us and tell us clearly that what is going to happen
when the return of Christ. Jadi tak lama lagi kita akan menyambut Christmas. Jadi saudara-saudariku, jangan ingat penyambutan Christmas itu adalah kelahiran Yesus Kristus yang pertama. ஆண்டவரோட முதல் பிறப்பு நாம் கொண்டாட போகிற வருகின்ற கிறிஸ்மஸ் அது அல்ல. இயேசுஸ் கிறிஸ்துஸ் உலகத்தில் பிறந்துட்டார். மீண்டும் இந்த உலகத்தில் அவர் பாடுபட்டு பரலோகத்துக்கு போய் அவர் இரண்டாம் வருகை குறித்து தான் இன்றைக்கு நம்மளோட பிரசங்கம். Kedatangan Yesus Kristus telah berlaku kali ke pertama. Dia telah berlahir dalam dunia ini. Orang sudah seksa dia, bunuh dia, dia sudah naik balik ke syurga. Jadi apa yang berlaku adalah sekarang kedatangan Yesus Kristus kedua, the return of Jesus Christ. Ini yang kita ingatkan anda, apa akan berlaku kepada anda semua bila Yesus Kristus kembali kepada dunia ini. Jadi kita balik kepada apa yang kita baca tadi, Matius. மத்தேயு 2 அதிகாரம் வசனம் 31 46 வரை. Matius 25 ayat 31 hingga 46 mengatakan, Yesus sendiri mengatakan apa akan berlaku bila Yesus kembali kali kedua ke dunia ini. இரண்டாம் வருகையிலே என்ன நடக்கும்னு ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய சுவிசேஷ பகுதியில் விளக்கமாக சொல்லி இருக்கிறார். அது குறித்து நாம் இப்போ தியானிப்போமாக. வாசிமா. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவைகளை சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். ஆண்டவர் இயேசு இரண்டாம் வருகையிலே அவர் வரும்போது ஒண்டி வரமாட்டார். அவர் வரும்போது எப்படி எதில் வர்றாரா இந்த தடவை? வெள்ளை குதிரையில் வர்ற. ஹீ இஸ் கம்மிங் இன் ரைடிங் அ ஹார்ஸ். அவர் முதன் வருகையில் எதில் போனார்? அவர் கழுதில் போனார். ஹீஸ் ஃபர்ஸ்ட் after his birth in this world, he rode on the donkey. The second coming is not coming in a donkey. He is coming in a horse as a king. ராஜாதி ராஜாவாக அவர் வருகிறார். அவரின் வருகின் சமயத்தில் கூடயே தேவ தூதர்கள் கூட வருகிறாராம். இயேசு கூட malaikat akan bersama dengan Yesus Kristus apabila Yesus Kristus turun ke dunia ini kali kedua. Dia akan naik dalam menaiki kuda dan dia akan duduk di atas takhta dia. அவரோட என்னது மாதிரி தக்தா ராஜ்யம் சிங்காசனம். ஓகே, அவரோட சிங்காசனத்திலே அவர் அமர போகிறார். He is going to sit on his that seat, the glorious seat. Beliau akan duduk di atas kerusi takhta dia untuk mentaktakan dunia ini, untuk mengadilkan segala manusia di dunia ini. இந்த பூமியை ஆள வரப்போறார் இரண்டாம் வருகையில். புரியுதுங்களா? இதுதான் முதல் அடையாளம். ஆண்டவர் இயேசு பூமிக்கு வருகின்ற அடையாளம். ஆண்டவர், நீங்கள் கவனமாக இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. ஆண்டவர் வருகிறார் வருகிறார் வருகிறார். நீங்கள் கதை சொல்லிகிட்டு இருக்க வேணாம். ஆமாம், இவனுங்க 2000 காலமாக இதே சொல்லிகிட்டு இருக்கிறானுங்க. ஆனால் ஆண்டவர் வருகையின் அடையாளம் நிறைய நடந்துருக்கு. There are signs and symptoms many happening in this world indicating that Christ is going to come. Kristus akan kembali. Banyak benda perkara berlaku menunjukkan semua kepada tanda-tanda yang Yesus akan turun ke bumi ini untuk mentakta dunia ini dan untuk mengambil pengadilan. Dia akan mengadil segala manusia di dunia ini. வாசிங்கம்மா. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார். Bermaksudnya masa Yesus Kristus duduk di atas takhta-Nya, semua manusia akan berkumpul di hadapan takhta-Nya. Yesus Kristus duduk di sini, semua manusia akan berkumpul depan kursi dia dan மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளும் வெள்ள ஆடுகளும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களையும் அவர் பிரித்து செம்மலை ஆடுகளை
வலது பக்கத்திலே வெள்ளாடுகளை வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். இடது பக்கத்திலே நிறுத்துவார். Bermaksudnya apabila semua manusia berkumpul di hadapan takhta Yesus Kristus, beliau akan memisahkan manusia ini. Ingat, sebagaimana gembala, the shepherd separates the sheep and the goat. Sebagaimana gembala memisahkan kambing biri-biri dan kambing, dia tak akan berkumpul satu tempat. Dia tak boleh duduk dalam satu rumah. Jadi dia akan pisahkan. Begitu Yesus Kristus akan memisahkan semua manusia yang berkumpul berhadapan dia. Okey, awak kambing biri-biri sebelah kanan saya. Awak adalah kambing biasa sebelah kiri saya. Jadi contoh, begitu Yesus akan memisahkan manusianya dan seterusnya. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை வலது பக்கத்தில் நிற்கிறவர்களே பார்த்து வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்க பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், உலகம் உண்டாவது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். Jadi selepas memisahkan, Kristus akan berkata kepada yang dipisahkan sebelah kanannya, beliau akan berkata, kamu yang telah diberkati oleh Bapakku, marilah dan nikmatilah pemerintahan Tuhan yang telah disediakan untuk kamu. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, செம்பறை ஆடுகள் என்று ஆண்டவர் இயேசு பிரிக்கிறார் பாருங்க. அப்போ வலது பக்கத்தில் உள்ள செம்பறை ஆடுகளை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், வாருங்கள் நீங்கள்லாம், உங்களுக்காக பிதானவர் ஒரு இடம் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். அதுதான் நித்திய வாழ்வு, அதுதான் பரலோகம். அந்த பரலோகத்துக்குள்ளே நீங்கள்லாம் வாங்க, போங்க, கம், நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க அந்த பரலோகத்துக்குள்ளே. உங்களுக்காக ஆரம்பத்திலேருந்து படைப்பிலே ஆண்டவர் பிதானவர் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். Jadi Bapa telah menyediakan kepada yang sebelah kanan, awak semua adalah orang yang baik. Jadi kamu layak untuk menikmati pemerintahan Tuhan. Kamu layak untuk menghadapi syurga. Apa yang ada kebaikan di syurga, awak enjoy lah. Jadi Tuhan Yesus memanggil orang sebelah kanan dan seterusnya. பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாய் இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாய் இருந்தேன், என்னை சேர்த்துக் கொண்டீர்கள். வஸ்திரம் இல்லாதிருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள். வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீர்கள். காவலில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள் என்பார். Ayat 35 dengan jelas Yesus berkata, mengapa kamu layak untuk pergi ke syurga? Jadi penjelasan dia diberi di ayat 35 kerana Yesus berkata, ketika aku lapar kamu bagi saya makan, ketika aku dahaga kamu bagi saya air untuk minum, semasa saya dianggap sebagai orang asing, sebagai pendatang, kamu melindungi saya. Semasa saya tak ada pakaian, kamu bagi saya baju untuk pakai. Semasa saya sakit, kamu merawat aku bagi ubat. Semasa saya di penjara, kamu melawat aku. Jadi itu sebab kerana awak melayani aku, kamu layak untuk masuk ke syurga. நான் தாகமாக இருந்தேன், பசியாக இருந்தேன், உடுப்பு இல்லாத இருந்தேன், சீக்காக இருந்தேன், ஜெயிலில் இருந்தேன், நீ வந்து பார்த்தியே, எனக்கு எல்லாம் பணிவிடை நீ செஞ்சியே, அதனால நீ பரலோகத்துக்குள்ளே நித்திய வாழ்வுக்குள்ளே நுழைய நீ தகுதியானவன். அதனால தான் உங்களுக்கு அந்த தகுதியை நான் உனக்கு கொடுக்குறேன் என்று ஆண்டவர் இங்கே விளக்கமாக சொல்கிறார். பின்பு என்ன அங்கே நடக்குது? அப்பொழுது அவர்களுக்கு பிரதி உத்தரமாக
நீதிமான்கள் நன்மை செய்கிறவர்கள் அந்த வலத பக்கத்தில் உள்ளவர்கள் அவரை பார்த்து கேட்கிறார்கள், ஆண்டவரே நாங்கள் எப்போது உண்மை நீங்கள் பசியாக இருந்து நாங்கள் உங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன்ட்டு இந்த நீதிமான்கள் கேட்குறார்கள். Bila masa awak itu lapar saya bagi you makan Yesus. Jadi orang ini tanya dan seterusnya. பசி உள்ளவராக கண்டு உமக்கு போஜனம் கொடுத்தோம். எப்பொழுது உம்மை தாகம் உள்ளவராக கண்டு உமது தாகத்தை தீர்த்தோம். எப்பொழுது உம்மை அந்நியராக கண்டு உம்மை சேர்த்துக் கொண்டோம். எப்பொழுது உம்மை வஸ்திரம் இல்லாதவராக கண்டு உமக்கு வஸ்திரம் கொடுத்தோம். Jadi orang-orang ini semua bertanya, Tuhan Yesus, bila masa awak lapar saya bagi you makan, bila masa awak berdahaga saya bagi you air, bila masa awak sakit saya merawat awak, bila masa awak tak ada baju saya bagi you pakaian, bila masa awak masuk penjara saya melawat awak. Jadi dia orang pun sudah bingung, bila masa saya tak pernah jumpa Yesus bersemuka. I have not seen Jesus Christ face to face and I have not feed you anything, Lord Jesus. உன்னை நான் நேரடியாக நான் பார்த்ததில்லையே ஆண்டவர் இயேசு. எப்போது நான் உனக்கு சாப்பாடு கொடுத்தேன் இயேசு, எப்போது உனக்கு தாகமாக இருக்கும்போது நான் தண்ணி கொடுத்தேன்ட்டு இவர்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் உண்டானது. என்ன ஆண்டவர் நான் கொடுத்தேன்னு சொல்கிறாரு, நான் ஆண்டவர் இயேசு பார்த்ததே இல்லையே, எப்போ நான் கொடுத்துருப்பேன் அப்படின்னும் போது ஆண்டவர் இதுக்கு என்ன விளக்கம் சொல்கிறாரு. இயேசுஸ் menjawab seterusnya. அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். Okey ya. Jadi seterusnya Yesus berkata, ketahuilah sesiapa yang melakukan perkara-perkara yang saya sebut tadi kepada salah seorang daripada saudara kamu yang dihina, yang bersusah, bermaksudnya kamu telah melakukan itu untuk aku. ஆக யார் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கிறானோ, உன் சகோதரர்கள் பிரச்சனையில் இருக்கிறான், சாப்பிட இல்லாமல் இருக்கிறான், அவனுக்கு நீ உதவி செஞ்சியே, அது நீ எனக்கு செஞ்ச அப்படின்ட்டு ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, எங்கள் ஆண்டவர் என்ன சொல்கிறார், யார் ஒருவன் உங்களுக்கு தெரிந்து நீங்கள் தெரியாத மாதிரி போயிடாதுங்க. அது ஆண்டவராக இயேசுவாக கூட இருக்கலாம். உங்கள்கிட்ட சோறு கேட்கலாம், எனக்கு பசியாக இருக்குது சோறு கொடு, எனக்கு தாகமாக இருக்குது தண்ணி கொடுன்ட்டு, அது ஆண்டவராக இயேசு கூட இருக்கலாம். நீ நினச்சினா இவன் பிச்சைக்காரனோ, இவன் பார்த்து அவனை உதாசனப்படுத்தி நீ தள்ளினாலோ அது நீ இயேசுவை தள்ளுற மாதிரி உதாரணம். புரியுதுங்களா? அப்போ யார் ஒருவன் கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கிற நீ தெரிஞ்சு உங்ககிட்ட இருக்குது, உன்கிட்ட தண்ணி போத்த இருக்குது, நீ குடிச்சிட்டு உனக்கு தாகல, அவன் கேட்குறேன்னா கொடுங்க. புரியுதுங்களா? அது இயேசு கேட்குற மாதிரி. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அவன் உண்மையிலே தாகத்தில் இருக்கிறான், நீ அவனுக்கு தண்ணி கொடுத்தியே, அது நீ எனக்கு கொடுத்த மாதிரி என்று ஆண்டவர் இங்கே சொல்கிறார். ஒருத்தன் உண்மையிலே சட்டை இல்லை, அவன் கிழிஞ்சு போன சட்டை, அசிங்கமான சட்டை போட்டிருக்கான், அவன் வீட்டில் நிறையா இருக்குதுல்ல, நிறையா சட்டைங்க பாவிச்சு நீங்கள் பாவிக்காமல் இருக்கலாம், அதிகமாக இருக்கும், அது நீங்கள் கொடுங்களேன், அவனுக்கு நல்லா உடுத்துட்டுமே. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். அவன் கஷ்டத்தில் பிரச்சனையில் இருக்கும்போது, அவன் அவமானத்தில் இருக்கும்போது, அவனோட அவமானத்தையே நீ காப்பாற்றுற பாருங்கள். அது கிறிஸ்துவோட அவமானத்தையே நீ காப்பாற்றினது போல. Sebagai awak menolong orang yang susah, bila nampak orang susah, bila awak tolong, Yesus kata itu bermaksudnya you tolong dengan saya. Jadi lain kali kalau betul-betul you nampak sesiapa tak ada baju, tak ada makanan, bagilah RM1 ke RM2. Kemungkinan besar itu adalah Yesus Kristus, dalam bentuk rupa orang miskin dia datang jumpa awak. Boleh jadi kan? Jadi jangan abaikan. Yesus kata dia telah dihina, you sudah tahu, dia dalam kemaluan, dalam kehinaan. Tapi bila awak membantu dia, ia seperti you membantu Yesus Kristus. Faham? Di hari khidmat, di hari pengadilan, Tuhan Yesus akan tengok ini. இந்த காரியங்கள் குறித்து ஆண்டவர் இயேசு உன்னோட நீதி அந்த இயேசுவின் வருகையில் அவர் நியாய தீர்ப்பு நாட்களில் இது கேட்பார், இது பார்ப்பார்.
உங்களை பார்த்து. தொடர்ந்து அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, those who on the left hand side, இடது பக்கத்தில் இந்த ஆடு இருக்குல்ல, இது செம்பறை ஆடு, இது ஆடு வெள்ளாடு. இந்த ஆடுங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு என்ன சொல்றார்? சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்குள்ள போங்கள். சபிக்கப்பட்டவர்களே. அப்ப இங்க நன்மை செய்வர்கள், ரைட் ஹேண்ட் சைட் they are doing good, pleasing God. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கிறார். Jadi orang yang sebelah kanan membuat baik untuk Tuhan, nama baik, menjaga nama baik Tuhan. Orang yang sebelah kiri, kambing-kambing yang sebelah kiri ini adalah orang jahat, tak ada peri kemanusiaan. Jadi raja berkata kepada mereka, apabila saya dalam keperluan dan susah, kamu tidak menolong saya. Jadi orang-orang yang sebelah kiri itu, Yesus berkata, pergilah kamu yang dikutuk oleh Bapa. Jadi oleh kerana kamu tidak membuat kehendak-kehendak Bapa, jadi Bapa sendiri telah condemnation dalam bahasa Inggeris, dia mengutuk. Awak ini tak guna. Bapa telah mengutuk. Jadi Yesus kata, pergilah kamu dari sini, kamu pergi ke dalam api yang tidak dapat dipadamkan, yang telah disediakan oleh Bapa untuk iblis dan malaikat-malaikatnya. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இந்த இடது பக்கத்தில் உள்ளவர்கள் பிசாசு பிடிச்சவனங்களே, நீ ஆண்டவரோட பிள்ளைங்களுக்கு உதவி செய்யலையே, நீங்கள் போங்க அக்னிக்குள்ள. அக்னினா நரகம். நீங்கள் அந்த நரகத்துக்குள்ளே போய் வேதனைப்படுங்க. bermaknanya pergilah ke neraka maksud dia. Jadi awak akan diseksa di neraka selama-lamanya. Jadi Tuhan di sini hari ini mengatakan kepada anda semua, உங்களுக்கு ஆண்டவர் இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார், எது நன்மை எது தீமைன்னு உங்களுக்கு தெரியும். உதாரணம் ஆண்டவர் நல்லாவே சொல்லியிருக்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்கள் ஆண்டவருக்கு பரலோகத்துக்குள்ளே நீங்கள் போக வேண்டும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். உங்கள் பாவங்களை எல்லாத்தையும் மன்னித்து உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போய். Kristus datang ke bumi ini untuk menyelamatkan kamu semua daripada dosa, supaya awak jangan masuk neraka. Anda kena pergi ke pemerintahan Tuhan, பரலோக ராஜ்யத்துக்கு நீங்கள் போக வேண்டும். அதுக்காக தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். ஆக அவர் வந்த ரத்தம் சிந்தி மறித்து உயிர்த்தெழுந்ததுக்கு ஒரு 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 வேல்யூ இருக்கணும், மதிப்பு இருக்கணும். அதுக்கு நீங்கள் ஆண்டவரை கேவலப்படுத்தாதீங்க. Jangan menghinakan Tuhan, kerana Tuhan Yesus telah turun kali pertama ke dunia untuk menyelamatkan anda semua daripada dosa. Jadi berinsaf, மனமாறுங்கள், repent. முடிஞ்சாமா இருக்குது ஒன்றும் படி. பசியாயிருந்தேன், நீங்கள் எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை. தாகமாயிருந்தேன், நீங்கள் என் தாகத்தை தீர்க்கவில்லை. அந்நியனாயிருந்தேன், நீங்கள் என்னை சேர்த்துக் கொள்ளவில்லை. வஸ்திரம் இல்லாதிருந்தேன், நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. வியாதி உள்ளவனாயும் காவலில் வைக்கப்பட்டவனாயும் இருந்தேன், நீங்கள் என்னை விசாரிக்க வரவில்லை என்றார். அப்பொழுது அவர்களும் அவருக்கு பிரதி உத்தரமாக, ஆண்டவரே, உம்மை பசி உள்ளவராகவும் தாகம் உள்ளவராகவும் அந்நியராகவும் வஸ்திரம் இல்லாதவராகவும் வியாதிப்பட்டவராகவும் காவலில் வைக்கப்பட்டவராகவும் நாங்கள் எப்பொழுது கண்டு உமக்கு உதவி செய்யாதிருந்தோம் என்பார்கள். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கும் செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். Okey, jadi di sini orang-orang yang sebelah kiri bertanya balik kepada Yesus Kristus, Tuhan Yesus, bila masanya kamu itu dahaga, bila masanya kamu lapar, bila masanya kamu ini sakit, di penjara, saya tak buat untuk Tuhan Yesus. Jadi orang-orang yang sebelah kiri dia tanya, tak bila masa itu Tuhan. Jadi Tuhan Yesus berkata,
Kepada sesiapa yang sebenarnya dalam kesusahan, dalam kesengsaraan, kamu tidak tolong dia. Ini bermaksudnya kamu sendiri tak menolong saya. Itulah sebabnya kamu ini dihina. Kamu ini diketuk oleh bapa kerana kamu tidak ada peri kemanusiaan. You do not have any humanity. ஒரு மனித இரக்கம் இல்லாத மனிதனாக நீங்கள் காணப்பட்டுங்க. நீங்கள் ஆண்டவர் எழுத பக்கத்தில் உள்ளவங்க கேட்குறாங்க, எப்போ ஆண்டவரே நீங்கள் இப்படி இருந்துங்க, சாப்பாடு இல்லாமல் தாகமாக இருந்தங்க, உடுப்பு இல்லாமல். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்கள், யார் ஒருவன் உங்களை தேடி வந்து அவனுக்கு நீ உதவி செய்யாமல் இருந்தியோ அது எனக்கு நீ செய்யலை அப்படின்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் இது தெளிவாக சொல்கிறார். நீங்கள் ஒருவர் சிநேகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். லவ் யோர் நேபர். அதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டளையாக இருக்குது. த கமாண்ட்மெண்ட் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் டு லவ் யோர் நேபர். Kasihilah saudara kamu. Itu adalah hukuman Tuhan Yesus Kristus. Apabila you ada perasaan kasih terhadap saudaramu, otomatik kamu akan ada simpati terhadap saudara kamu. Kerana awak kasihi saudara kamu. உன் சகோதரன் மேலே உனக்கு இரக்கம் இருக்கும்போது, அவன் மேலே உனக்கு அன்பு இருக்கும்போது, அவன் ஒரு சூழ்நிலை கஷ்டத்தில் இருக்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே இரக்கம் வரும். அவனுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும். அதுதான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். ஒருவர் மேலே நீ எப்படி நீ நல்லா இருக்கணுன்ட்டு ஆசைப்படுறியோ அதே போல் உன் சகோதரனும் நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட வேண்டும். அவனுக்கும் நன்மைகள் நீ செய்ய வேண்டும். அதுதான் ஆண்டவர் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கிறார். Bagaimana kamu hendak diri kamu sebagai baik, sebagai awak kena hidup dengan bahagia, begitu juga awak kena ada simpati terhadap saudara kamu supaya dia juga kena hidup bahagia dan hidup bersyukur kepada Tuhan. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு சொல்கிறார். ஆண்டவர் வருகை நிச்சயம். Kedatangan Yesus Kristus kali kedua adalah tetap dan benar. இன்றைக்கு ஆண்டவர் வருகையில் என்ன நடக்குன்ட்டு உங்களுக்கு தெளிவாக இயேசு கிறிஸ்து சொன்னார். Kristus telah menjelas dengan begitu jelas. Kedatangan kedua Yesus Kristus, apa akan berlaku dalam dunia ini? Apa akan berlaku kepada kamu yang tidak buat baik kepada orang lain, yang kamu tidak mengasihi saudara kamu? Apa yang telah dihukumkan dalam firman akan berlaku terhadap kamu. எது எழுதப்பட்டிருக்குதோ வேத வசனத்தில் இது எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடப்படும். அதுதான் விளக்கமாக யோவான், ஓகே, அப்போஸ்தலர் யோவான் அவன் ரெவல்யூஷனில் வாசிங்கம்மா. வாயு வெளிப்படுத்த விசேஷனம் வாயு 11 dengan 12 dengan jelas Yohanes menerangkan perkara yang akan berlaku semasa Yesus Kristus, kedatangan Yesus Kristus. Kerana Yohanes nampak in vision, he saw what is going to happen on the return of Jesus Christ. ஆண்டவர் இரண்டாம் வருகையிலே யோவான் ஆனவர் தெளிவாக பார்த்தார் இந்த சம்பவத்தை. இப்போது அது வாசிப்போமாக. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை யோவான் ஆனவர் பார்த்தார். Okay, he saw in his vision the white அந்த சிங்காசனத்தை, அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அதன் மேலே உட்கார்ந்திருக்கிறவன் கண்டிருக்க. He saw who is sitting on the throne, that Jesus Christ is sitting on the throne. John saw, Apostle John saw in his vision that Jesus Christ is sitting on the throne. தொடர்ந்து அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போனது. அவர்களுக்கு காணப்படல. All the deaths, siapa yang telah mati sebelum Yesus Kristus datang, sesiapa yang telah meninggal dunia. Jadi di depan takhta itu berlaku apa?
Periorium, baik kecil atau besar, awak ni agung ke, sultan ke, awak ni pengemis ke, semua orang yang telah mati sebelum kedatangan Yesus Kristus, ni periono, siriono, ni agung, sultano, பிச்சைக்காரனோ எவனா இருந்தானா, நீ பாஸ்ரா இருந்தானா, நீ ஊழிக்காரனா இருந்தானா, எல்லாரும் மரித்தோர்கள், those who have already dead, மரித்தோர்கள் எல்லாரும் எழுந்து இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்தை முன்னுக்கு அவர்கள் நிற்கிறார்கள். தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். தேவனுக்கு முன்னாடி he saw the vision, all these people, maybe those who have passed away before us, நம்மளுக்கு முன்னுக்கு மரித்தோர்கள் எல்லாரும், கிறிஸ்து வருகின் முன்னுக்கு மரித்தோர்கள் எல்லாரும் ஆண்டவர் சிங்காசனத்துக்கு முன்னுக்கு நிற்கிறார்கள். அப்போது என்ன நடக்குதா? அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. புஸ்தகம் திறக்கப்பட்டது, ஜீவ புஸ்தகம் திறக்கப்பட்டிருக்குது. Understand, those who are dead, the book of life, the book was open. Buku hidup telah dibuka di depan takhta itu. Buku, dalam buku takhta itu apa yang ditulis? என்ன எழுதப்பட்டிருக்குது அந்த ஜீவ புஸ்தகத்துல? ஜீவ புஸ்தகம் எனும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. Dua buku telah dibuka di situ. Maksud அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே, புஸ்தகத்துல seperti ditulis dalam buku itu, மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக, மரித்தோர் tangga kiri ini orang yang mati, apa perbuatan semua anda telah ditulis dalam buku itu. Apa yang telah awak lakukan telah tulis dalam buku itu. Sekarang apa jadi? நியாய தீர்ப்படைந்தார்கள். Dia telah dihakim seperti yang tulis dalam buku. Buku jiwa ini dibuka, Kristus merujuk, tengok nama you, okey you buat ini ke? Okey bagus, dalam tarikh ini, masa ini, apa buat baik ke, jahat ke, semua akan dihakim. You will be judged according to the book of life. Christ will open the book and refer the book. பார்க்குறீங்களா? உங்கள் பேர் இருக்குதா இல்லைன்ட்டு தொடங்க பைபிள் வாசிங்க. முடிஞ்சாமா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் இதுதான் நம்மளுக்கு சொல்லுவார். Jadi hari ini Kristus telah berkata sedemikian. Orang-orang yang tak ada tulis, தொடர்ந்து வாசிமா 14-15 13-14-15. சமுத்திரர் தன்னிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, மரணமும் பாதாளமும் தங்களிலுள்ள மரித்தோரை ஒப்புவித்தன. Jadi you sudah tanam ke, you sudah bakar ke, you dalam sungai ke, laut ke, semua akan buka. Orang yang mati semua akan dimuntah keluar untuk pengadilan. You tak boleh ingat saya dalam lautan tak akan keluar. Lautan akan buka, buang mayat ke darat, pergi jumpa Yesus Kristus semasa dalam takhta. நியாய தீர்ப்பு நாட்களில் நீ எங்கே எரிச்சாலும் புதைச்சாலும் பூமியே திறக்கதா, எல்லாத்தையும் எந்திரிச்சு போங்க இயேசு கிறிஸ்து முன்னுக்கு. நீங்கள் நியாய தீர்க்கப்படுங்க, நீங்கள் ஓடி போக முடியாது. நான் தான் எரிஞ்சு சாம்பல் ஆகிட்டேனே. அதுக்கு பிறகு இப்போ மரித்தவர்கள்லாம் நினைப்பாருங்க, அதோ முடிஞ்சான், கதை முடிச்சான், அநியாயம் பண்ணால் அக்கறம் பண்ணானா, உதாரணமாக அவன் கதை முடியல, அவன் கதை முடியல. இப்போ இந்த நியாய தீர்ப்பு நாட்களில் அவன் எலும்புப்படுவான். Dia akan naik kemudian seterusnya. யாவரையும் தங்கள் கிரியைப்படியே நியாய தீர்ப்பட. Jadi seterusnya semasa penghakiman, buku dibuka, sesiapa buat apa perkara you buat, anda akan diadilkan di depan Yesus Kristus. Jadi தொடர்ந்து அப்பொழுது மரணமும் பாதாளமும் தள்ளப்பட்டன. இது இரண்டாம் மரணம். Jadi orang yang telah mati, ingat, saya sudah mati satu kali juga, hidup mati sekali sajalah, matilah. You ingat macam itu. Tetapi anda sudah lupa penghakiman Tuhan. Pada hari penghakiman Tuhan, walaupun you sudah mati, you akan dibangkit semula untuk pengadilan.
Jadi apabila dirujuk buku hidup dan mati itu, nama you adalah nama busuk. Telah banyak perkara jahat you sudah buat. Yesus berkata, awak akan dibuang di lautan api. You akan mati di lautan api. Dan dia berkata, kematian itu adalah kematian yang kedua. Jadi jangan ingat yang mati itu sudah habislah demi ayat. Tak ada. Buku akan dibuka, penghakiman itu akan berlaku. Kematian kedua itu adalah sangat-sangat negeri, orang katakan. Sangat-sangat teruk. Itu adalah kematian dalam api. Mungkin kematian yang kita, heart attack sudah mati. Orang tidur pagi tengok sudah mati. Kita cakap apa? Dia mati kematian yang baik. நல்ல ஒரு மரணம் அவனுக்கு. சாவு தூங்கி அப்படியே சேர்ந்துட்டான்ட்டு. நல்ல மரணம் தான். ஆனால் நியாய தீர்ப்பு நாட்களே ஜீவ புஸ்தகம் திறக்கப்படுகின்றது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் நீ என்ன நன்மை செய்தோ தீமை செய்தோ அதன் பிரகாரம் தீர்க்கப்படும். அப்போ அந்த தீர்ப்பின் பிரகாரம் நீ கெட்டவனாக இருந்தாக்கா உன்னை அக்னி கடலில் தள்ளப்படுகின்றீர்கள். அந்த அக்னி கடலில் மோசமான மரணம். அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னோட இரண்டாம் மரணம். மரணத்தில் நீ பீஸ்ஃபுல்லாக மரணத்தை தூக்கத்திலே போயிட்ட, கஷ்டப்படாமல் போயிட்டாடா, நல்ல சாவுடா அவனுக்கிட்ட. ஆனால் அவன் நல்லவனா கெட்டவனா அந்த ஜீவ புஸ்தகம் திறக்கும் போது நியாய தீர்ப்பு நாட்களில் தெரியப்பட்டவன். அந்த இரண்டாம் மரணம் பயங்கரமானவன். அக்னி கொதிக்கின்ற நெருப்பில் உனி ஆண்டவர்த்திக்கு போடுறாராம். அப்போ நீங்கள் கொதிச்சு சூப் ஆகிடுவோங்க அப்படியே. ஆமாவா இல்லையா? கோழி கொதிக்க போட்டாக்கா அந்த கோழி அரிசி எப்படி ஆகுது? கொதிச்சு அந்த மாதிரி ஆயிடுவீங்க நீங்கள். ஸோ டோன்ட் திங்க் தட் யூ கேன் எஸ்கேப். நீங்கள் தப்பிச்சுட்டுங்க, ஆமாடா போயிட்டான்டா நல்லதாக போச்சு அப்படின்ட்டு. இல்லை. வேத வசனம் தெளிவாக ஆண்டவர் யோவான் ஸ்நானத்துக்கு விஷன் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. முடிச்சாமா இருக்குது, அவனும் பயங்கரமாக இருக்குது. படிங்க. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்கினி கடலிலே tallapatan. Bermaksudnya apabila buku hidup dan mati itu dibuka, Yesus rujuk satu, page 1, page 2, page 2, sudah habislah buku. Manalah you punya nama, Jerry? Tak ada kah? Apa? Kalau nama you tak ada dalam buku itu, contohnya lah, bermaksudnya awak akan dibuang dalam lautan api itu. புக்கு திறந்து முடிஞ்சு எவ்வளோ பெரிய மொத்தம் புக்கு ஜீவ புஸ்தகம் இதோட பெருசாக இருக்கும் நினைக்கிறேன். ஜீவ புஸ்தகம் என் பைபிளோட பெருசாக இருக்கும். கடைசி வரைக்கும் பார்த்தாக்கா பேர் காணோம். என்ன பாஸ்டரோட பேர் காணோம்? இப்படி கத்தி பேசுகிறாரு, அவரோட பேரே காணோம். அபேஸ்லா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது தெரியுமா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, நான் இன்றைக்கு எச்சரிக்கிறேன், ஆண்டவர் வருகை சமயமாக இருக்குது. The coming, the return of Christ is near. Kedatangan kedua Yesus adalah bila-bila masa. Jika nama you tak ada dalam buku jiwa itu, kamu akan dibuang dalam lautan api selama-lamanya. Itu adalah kematian kedua awak. Jangan ingat you sudah mati dalam dunia ini, okeylah dia diserang jantung hati sudah mati, atau saudara kamu ke siapa-siapalah yang sudah mati dalam tidur, you ingat itu adalah kematian yang baik untuk dia. Tak ada rasa apa-apa sakit. Ada orang masuk ICU berbulan-bulan tahu, oksigen pun tak ada. Kita tengok pun kesian tahu. Lagi baik doktor you kasih mati sama dia lah. Saya tak boleh tengok. Anak sendiri pun akan cakap macam tu tahu. Kita tak ada hati nak tengok kesiksaan. Tapi ada orang dia tidur malam, tidur pagi tengok tak ada bangun. Jadi kita cakap itu kematian baik untuk dia tahu. Tak ada siksa. Lu tengok ini orang bagi tu teruk dalam hospital kena COVID, lu tengok berapa bulan seksa tahu. Tak boleh bernafas tahu. Jadi ingat itu kematian yang teruk untuk dia. Kerana dia tu jahat tahu. Tapi tak ada. Itu lagi teruk. Kematian kedua Yesus kata di sini adalah lagi teruk untuk anda semua.
Jadi saudara-saudari, saya nak habis di sini, sudah lama saya cerita kan. Jadi apa yang kita dapati di sini adalah insaf, repent. Jadi apa yang Yesus katakan adalah sebenar. This is true incident akan berlaku dalam hidup kita di hari kehakiman beliau. Nanti ya, apa saya tekan. Okey, jadi di sini adalah benar apa yang berlaku. Jadi yang kedua, apa